ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன். என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? செம்ம குளிருங்க. நல்லா ஸ்வெட்டர் போட்டு பெட்ஷீட் போட்டு எதுவுமே தாங்கலை. பக்கத்துல எல்லாம் ஸ்டவ் பதாச்சு படுத்துருந்தாங்க. இப்போ செம்ம குளிருங்க. அதெல்லாம் ஃபேஸ் அப்படி போக வருது, தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டு வண்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டிக்கு மேலே இருக்குங்க. நம்ம வண்டி இல்லை முன்னாடிலாம் அதை மறைச்சிட்டோம். ஃபுல்லாமே தார்பால் போய்ட்டு மறைச்சாச்சுங்க. ஃபுல்லாக பனி தண்ணிங்க. நம்ம வண்டியில் பாருங்கள், அப்படியே ஊற்றி இருக்குது, அப்படியே அடிஞ்சு. தெரியுதா? ஓ, ஃபுல்லாக ஐஸுங்க. ஒரு வண்டி லோடே நிற்கிது பாதி. போய் ஒரு அப்படியே குளிர் கொட்டி சாப்பிட்டு அப்படியே சமையல் செய்யலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போய் டீ குடிச்சிட்டு தண்ணி கொண்டு வரணுங்க. தண்ணி கொண்டு வரக்கு இடம் பார்க்க போயிட்டுருக்குறோம். வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னார் டிரைவர் அண்ணன், தண்ணி கொண்டு வரக்கு. எவ்வளோ தூரம் பார்த்துக்கலாங்க. நான் தார் பையில போட்டு கட்டிட்டேன் வண்டிக்கு. வயத்தோன்னு தான் நல்லாவே வருது. ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க நம்மளோட போகிற இடங்க. பார்த்தீங்களா எத்தனை ஆப்பிள் அடிக்க வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக இதெல்லாம் வண்டி தான். நம்ம தமிழ்நாட்டு வண்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 200 வண்டியா எச்சாவே இருக்குன்னு நினைக்கிறேன். எச்சாவே இருக்கும். அதுவாக மற்ற ஸ்டேட் வண்டி இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வண்டி நிற்குமா? 1000 வண்டி நிற்குங்க மொத்தமாக. பெரிய வண்டி இது. பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிக்கிறேங்க. கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த இடத்துல வச்சுட்டுக்கிறோம். இந்த டேங்க்லேருந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்டுக்கிறேங்க. நேற்று வச்சு சாப்பாடு இருந்துச்சு, அப்படியே சின்ன ஆயிடுச்சுங்க. தக்காளி வணக்கி முட்டை வாங்கிட்டு வந்துருக்குறோம். முட்டை வாங்கி அப்படியே கிரேவி மாதிரி வச்சுக்கலான்ட்டுக்கிறேங்க. இந்த மதியத்துக்கு வேறு செஞ்சுக்கலான்ட்டுக்கிறோம். இது சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. லோடு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் லோடு இருக்கிற மாதிரி தெரில. சாப்பிட்டு அப்படியே படுத்தோம்னா சாயந்தரம் நைட்டு அப்படி சூடாக செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் சூடாக தாங்க செஞ்சு சாப்பிட முடியும். அந்த உடனே செஞ்சாலும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஆறிடுது. வாட்ஸ்அப்லாம் அதே வாட்ஸ்அப் தான், பழைய நம்பர் வாட்ஸ்அப் தான். சிம்மை மட்டும்தான் நம்ம மாற்றிருக்கிறோம். எல்லாமே பழசு தான். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நிற்கிதுங்க, தெரியுதுங்களா? இந்த ஃபுல்லாக தமிழ்நாட்டு வண்டி தாங்க. அந்த கண்ணு எடுத்து பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமெல்லாம் நம்ம நார்த் இந்தியா வண்டிங்க. வண்டி நிற்கிறத பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே தாங்க நிற்கிறோம். அதுலேருந்து இந்த 2 வரைக்கும் 6 ஆற்றுக்குள்ளேருந்து இதே இருக்குதுங்க செட்டு ஆப்பிள் மண்டி. காய்கறி வாங்க போயிட்டு இருக்கிறேங்க. வெயில் நல்லா அடிக்குது, எனக்கு குளிர் தாங்க. வெயில் ஒரு தொழில் சொரணையே கிடையாது. ஓ, பேச தெரியுதா? சுற்றியும் வண்டி தான். நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் தீர்ந்துருச்சுங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் நடக்கணும். அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது வரைக்கும் நடக்கணுங்க. போய் காய்கறி வாங்கிட்டு நம்ம ஜர்க்கின் வாங்கினோம். இது பெட்ஷீட் வாங்கினுங்க. நேற்று ஜர்க்கின் வாங்க கடையில் சாத்திட்டாங்க. போய் பார்க்கணும், நல்லா இருந்தால் வாங்கிட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பேன், அது வந்து நான் ஃப்ரெண்டுதுங்க, வண்டியில் இருந்துச்சு, எடுத்து போட்டிருந்தேன். அது வந்து குளிருக்கு தாங்காது. போய் வேறு வாங்கினோம். அதாவது ஷூ வாங்கணுங்க. ஷூ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. நம்ம டிரைவர் அண்ணாக்கு வாங்கினோம். இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக துணிங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாங்க.
நல்லா குளிருக்கு. देखा जबरदस्त एक दफ़ा लगाओगे पाँव गर्म हो गए. हाँ எவ்வளோ செட்டா? हाँ सेट का 50 रुपया. मेरा मोटा मोटा मोजा है यार भाई. கொடுத்துருங்க. ये लोड किया गाड़ी को? नहीं अभी नहीं. कब कर रहे हो? मालिक बोले தனி எடுத்துக்கலாமா இதைய? எடுத்துக்கலாம். ஜிப்பு இருக்கு. எடுத்துக்காட்டணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. வண்டியை இவ்வளோ தூரம் தொடச்சிட்டுக்கிறாங்க இந்த குளிரில். அந்த பக்கம் ஆறு இருக்குது, ஆற்றுக்குள்ளேயும் வண்டியை விட்டு எல்லாம் கழுவிட்டு இருக்கிறாங்க. நான் போனால் கொஞ்சம் காய்கறி வாங்கினோம், காய்கறி வாங்கிட்டு சொட்டர் வாங்கினோங்க. எப்படி வண்டிக்கிட்டு போயிட்டுருக்குறோம். அதில் ஆப்பிள் தோட்டம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் பறிச்சிட்டாங்க. ஆப்பிள்லாம் நம்ம போன மாதம் வந்துருக்கணும், கரெக்டாக வந்துருக்கோம். எல்லாம் பறிச்சிட்டாங்க. முடிஞ்சால் அதை பக்கம் போய் வெறும் தோட்டத்தை காட்ட முடியும். பார்க்கலாங்க அந்த வெறும் தோட்டக்காட்டி என்ன இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே லோடு ஆகலைங்க. கொஞ்சம் மார்க்கெட்டில் நிலவரம் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க. வாடகைலாம் ரொம்ப டவுன் ஆகி போச்சு. நிறைய வண்டியை சேர்ந்ததுனாலைங்க. அதனால் இன்றைக்கி லோட் ஆகலை. நாளைக்கு தான் பார்க்கணுங்க. நாளைக்கு தான் லோட் ஆகுன்னு நினைக்கிறேன். அப்படியே மணி பார்த்தீங்கன்னா 7 ஆகிடுச்சுங்க. அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோம். நம்ம சாப்பாடு செஞ்சுட்டுங்க. நம்ம சாப்பாடு வச்சுட்டோம். அதுவாக பார்த்தீங்கன்னா நான் பக்கத்து வண்டிக்கு வரணுங்க. சப்பாத்தி கொடுத்தாங்க. இருங்க திருப்பி காட்டுறேன், ஓகேங்களா? இது மாதிரி நம்ம செஞ்ச சாப்பாடுங்க. நம்ம பக்கத்து வண்டிக்கு வரணுவீங்க. சப்பாத்தி சுட்டாங்க, சப்பாத்தி கொடுத்தாங்க. நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம தமிழ்நாட்டு வண்டிக்காரங்க தான். இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறோம். சாப்பிட நீங்களும் வாங்க சாப்பிட்லாம், ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3ஆவது நாளுங்க லோடுக்கு வந்து. லோடு ஆகலை. லோடில் இருக்குதுங்க, கூப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்குதுங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப கம்மியான வாடகைங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா கம்மியாக போயிட்டுருக்குதுங்க. 50 ரூபா ஒரு 50,000 கம்மி. எனக்கு வண்டி நிறைய ஆகி போச்சுங்க. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி வண்டி கிட்டத்தட்ட 200 வண்டிக்கு மேலே இங்கே தான் நின்றுருக்குது. லோடு இல்லை. நார்த்து வண்டியில் லோடு ஏற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஃபுல்லாக லோட் ஆகுது. நல்லா குளிருங்க. நம்ம டிரைவருக்கெல்லாம் தெரியுதுங்களா? தார் பாய் போட்டு இங்கே படுத்துட்டுருக்குறாங்க. இன்னும் ஒரு மாதம் மேட்சம் போதும். இதெல்லாம் ஃபுல்லாக ஐஸாக தாங்க இருக்கும். ஃபுல்லாமல் ஐஸாக தான் இருக்கும். இங்கெல்லாம் தரை தான் இருக்குது. நம்ம எப்போ லோட் ஆகுதுன்னு தெரில. ஒரு சில வண்டியெல்லாம் அந்த பக்கம் நிற்கிது. ஒரு வண்டி 9 நாளாக நிற்கிதுங்களாம்மா. லோடு இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் மார்க்கெட்டு தான் பிரச்சனைங்க. வண்டியிலே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்துட்டுருக்குறாங்க. பக்கத்தில் ஆறு, ஆற்றுக்குள்ளே வண்டியே இருக்குதுங்க. நடந்து எத்தனை அடி நீங்கள் தெரியுதுங்களா? இந்த பக்கம் ஆப்பிள் மண்டி, இந்த பக்கம் ஆறு இருக்குது. அப்படி நடந்து போயிட்டுருக்குறோம். இவ்வளோ எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் நம்ம பக்கத்து வண்டி டிரைவர் இல்லாங்க. வண்டிக்குள்ளேயே இருந்தாலும் அப்படியே குளிருக்கெல்லாம் காலைல அப்படியே விரைச்சி போன மாதிரி இருக்குதுங்க. செம குளிர். வெயில் அடிக்குது, ஆனால் ஒரு சொர்ணையும் இல்லை. நேற்று நல்லா வெயிலுங்க. இந்த அடிக்கிற குளிரில் தண்ணி அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஐஸ் கட்டியே தான். அதெல்லாம் வண்டிகளை வீட்டுக்கிறாங்க. நம்ம நார்த்து வண்டிக்காரங்களாம் அப்படி காட்டுற பாருங்க. திருப்பி ஃபுல்லாக கல் தாங்க. இந்த கல்லெல்லாம் வண்டி நிறுத்தற கொட்டியிருப்பாங்களாட்டுக்குது. இதில் வெளியிலேருந்து அந்த கொட்டின கல். ஆற்றுக்கல் கிடையாது. பார்த்தீங்களா வண்டியில் வீட்டுக்கிறாங்க ஃபுல்லாக. அந்த பக்கம் குளிச்சுட்டுருக்குறாங்க. குளிச்சுட்டு வண்டியில் வீட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க, தண்ணி ஜம்முன்னு ஓடுதுங்க. நம்மளும் குளிக்கலாம். குளிச்சா இங்கே ஜன்னி வந்து படுத்துக்க வேண்டியதுதான் அப்படியே.
ஃபுல்லாக பெருமருகல்லுங்க, எல்லாம் ஆற்றுக்கல் தான். குளிச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஐஸ் தண்ணியில் குளிக்கிறாங்க. ஃபுல்லாக பனி இறங்கிட்டு இருக்குதுங்க. பாருங்க, கண்ணு தோறது வரைக்கும் ஒரு கல் தான், பெரிய ஆறுங்க. அந்த கோட்லேருந்து வண்டி நிற்கிறது எல்லாமே ஆறு தான். அந்த மலை அடிவாரம் வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. அந்த ஆற்றுக்கு நடுவால் இது கட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மணி லோடு ஏற்றுறதுக்கு விட்டாச்சுங்க. லோடு ஏற்ற போகிறேன் இன்றைக்கி. இப்போ இது வரைக்கும் வந்த வீட்டில் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, லோடு ஏற்றுறது இப்போ தான் வண்டி விட்டுருக்கோம். அடுத்த நாளைக்கு லோடு ஃபுல்லாக ஏற்றிட்டு அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா, எந்த ஊர் எங்கிறதுல உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறீங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ்.